ஆட்டோ ஓட்டும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம். இப்போது 2 நாளாக இந்த கோயம்புத்தூரில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது. பாவம் ஏதோ ஆட்டோக்கார் வந்து 300 கேட்டாங்களாம் 4 கிலோமீட்டருக்கு அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கீங்க. தப்பே இல்லை, யார் தப்பு பண்ணாலும் நீங்கள் வீடியோ போடணும், ஆனால் அதை முழுசாக போடணும். அதை விட்டுட்டு ஆட்டோக்காரன் தான் தப்பு பண்ண மாதிரி ஒரு வீடியோ போடுறீங்களே, உங்களுக்கே நியாயமாக இருக்கா? அவங்க வண்டி புக் பண்ணியிருக்காங்க, அப்போது அவங்க சொல்லியிருக்காங்க சைக்கிள் எடுத்துகிட்டு போகணுன்னு. அந்த ஆட்டோக்காரனாக சொல்லியிருக்காரு, நான் வந்து நேரில் பார்த்துட்டு சொல்கிறேம்மா எவ்வளோ ஆகும்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? அவரும் வந்து கேட்டிருக்காரு, 300 கேட்டிருக்காரு. இவங்களால முடியலன்னா 300 முடியாதுப்பா, நீ கிளம்பு வேறு வண்டி புக் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் பரவாயில்ல. இங்கே இருக்கிற இது என்ன துபாயில் ஆகுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி எதுக்கு? அப்போது நீங்கள் கேன்சலாவது பண்ணியிருக்கணும். நீங்கள் கேன்சல் பண்ணியிருந்தால் அந்த ஆள் திருப்பி ஏன் வந்து உங்களை கேட்க போகிறாரு, நீங்கள் துபாய்க்கு போய் தான் கேன்சல் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு? சரியா? வீடியோ எடுத்து போடுறது தப்பு இல்லை, யார் தப்பு செய்தாலும் போடணும். அதை நீங்கள் அந்த சைக்கிளை காட்டிட்டு இந்த சைக்கிளை எடுத்துகிட்டு போகிறதுக்கு 300 கேட்டாருப்பான்னு சொன்னால் அதில் ஒரு நியாயம் இருக்குது. அதே நேரத்தில் இவங்க வந்து துபாயில் இல்லை, நாங்கள் வந்து 4 கிலோமீட்டர் தானேன்னு சொல்லி பேசாமல் இருந்திருந்தால் பிரச்சனையும் இல்லை. அப்போ நீ துபாயில் இருக்கிறேன்னு சொல்லுவேன், அப்போ அவர் அதை தானே கேட்டார், துபாயில் போய் கேன்சல் பண்ணுவியான்னு சொல்லிவிட்டு. அதில் ஏதோ ஒரு வார்த்தை தப்பாக விட்டுருந்தாலும் அது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் நீங்கள் வண்டி புக் பண்ணிவிட்டு சைக்கிள் எடுத்துன்னு போகணும், சிலிண்டர் எடுத்துன்னு போகணும், அதை எடுத்துன்னு போகணுன்னு சொல்லும்போது அது தப்பு கிடையாது. அவங்க எக்ஸ்ட்ரா கேட்குறது தான் உங்களுக்கு தப்பாக இருந்ததுன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், தெரிஞ்ச ஆட்டோ பக்கத்தில் இருக்கிற ஆட்டோவை கூப்பிடணும். அதை விட்டுட்டு ஓலாவில் புக் பண்ணுவீங்க, அவன் 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்லேருந்து வந்து நீங்கள் இங்கே வந்து வானான்னு சொல்லி கேன்சல் பண்ணுவீங்க. இதெல்லாம் கொஞ்சம் நியாயமாக இருக்கா? உங்கள் வீடியோ போடுங்க, நான் உங்களை தப்பே சொல்லலை, முழுசாக போடுங்க. அங்கே என்ன நடந்தது, எந்த சைக்கிள் எடுத்துகிட்டு போகணுன்னு சொன்னான்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் போட்டிங்கன்னா நீங்கள் நேர்மையானவன். அதை விட்டுட்டு ஆட்டோக்காரன் மட்டும்தான் குற்றவாளி, மற்றவங்க யாருமே குற்றவாளி கிடையாது இல்லையா? இது எந்த விதத்துலையா நியாயம்? அவன் 5-10 கஷ்டப்பட்டு எவ்வளவோ லோவல் பட்டுன்னு கிடக்குறான். நீங்கள் என்னென்னா அசால்ட்டாக ஒரு வீடியோ எடுத்து போட்டுறீங்க. நீங்கள் வீடியோ போடுங்க சாமி, நான் வேண்டான்னு சொல்ல, ஆனால் முழுசாக போடுங்க. அதை விட்டுட்டு அரங்குறையமாக கட் பண்ணி போடுறதெல்லாம் தப்பு இல்லையா? அதை கொஞ்சம் தயவு செய்து மாற்றிக்கங்க.